ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஆப்பம் ரெசிபி தான். கருப்பு கவுனி அரிசி ஆப்பம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக, எப்போதும் நம்ம ஒயிட் ரைஸ்லேயே பண்ணி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கருப்பு கவுனியும் செஞ்சு சாப்பிட்லாம். இது நல்லா உடம்புக்கும் நல்லா ஹெல்தி, நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது. இது ரொம்ப ஈஸியாகவும், நம்ம எப்படி எப்போதும் ஆப்பத்துக்கு மாவு அரைப்போமோ அதே மாதிரி தான் இது ஈஸியாகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த ஆப்பம் பண்ணுறதுக்கு 1 கப் போல் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன், 1 கப் போல் பச்சரிசி எடுத்திருக்கேன், சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இது நல்லா ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். இது வந்து நல்லா தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றியாச்சு. இது வந்து நல்லா ஒரு 6 மணி நேரம் போல் ஊறட்டும். இதை கவர் பண்ணி அப்படியே வச்சிடலாம், அது ரெஸ்ட்லேயே இருக்கட்டும். இது நல்லா 6 ஹவர்ஸ்க்கு மேலே நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை நம்ம வடித்து தனியாக எடுத்துக்கலாம் மிக்சியில். இந்த ஊற வச்சது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் எடுத்தாச்சு. இது கூட ஒரு 1/4 கப் போல் வடித்த சாதம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேங்காயும் ஒரு 1/4 கப் வந்து துருவுனது வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த ஊற வச்ச தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா இதை வேறு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சால்ட்டை. இது நல்லா ஒரு 5 to 6 ஹவர்ஸ் போல் புளிக்கணும். அதனால் இது நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 to 6 ஹவர்ஸ் கழித்து நம்ம இதை வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் ஆப்பமாக. இது நல்லா ஒரு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா புளிச்சு வந்திருக்கும். இப்போ இதை நம்ம ஆப்பம் ஊற்றி எடுத்துக்கலாம். ஆப்பச்சட்டியில் நான் கொஞ்சமாக ஒரு கரண்டி போல் மாவு ஊற்றி ஆப்பம் ஊற்றி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஆப்பச்சட்டிலையும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா இரும்பு கடாய் இருந்தால் அதுலேயும் ஊற்றிக்கலாம். இது வந்து அப்படியே நம்ம ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாலே போதும். நல்லா வெந்து வந்துடும். சைடு ஓரம்லாம் எடுக்கிற மாதிரி வந்தோன்னே, இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், சைடு ஓரம் நல்லா எடுக்கிற மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தோன்னே நம்ம இந்த ஆப்பத்தை எடுத்துடலாம். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த கருப்பு கவுனியில் பண்ண ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதோட நம்ம தேங்காய் பால் இல்லைன்னா நல்லா ஒரு குருமா இல்லை சட்னி, நல்லா புதினா சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.